வந்து சேலத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. பட்டுக்கோட்டை போன உடனே நம்ம சப்ளையர் நம்மளை பிக்கப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நம்ம எடப்பாடி பக்கத்தில் இருக்க அந்த சோன்ஸும் அப்புறம் வந்து ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் போட்டு குடோனுக்கு வந்தோம். இப்போ நம்ம குடோனுக்கு தான் வரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது லோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே வந்து கொட்டை கொட்டை சரியும். அதனால் அந்த படல் மாதிரி இந்த மூங்கில் இந்த படல் மாதிரி தூக்கி வந்து வச்சுட்டு அங்கே முடிச்சு அந்த சைடில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் மேலே, அங்கே வந்து கீழே சரியாக சைடில் சரியாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரு ரீச் ஆகிடுச்சிங்க. அது ஆனால் பிளாக் தான் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம், இன்னும் கூட அவங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து பெங்களூர் வந்து எப்பவுமே வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் தாங்க ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரோடு, எல்லோரும் பயந்து பயந்து போடுற ரோடு இந்த ரோடு தான். தொப்பூர் ஹைவே. அதாவது இது வந்து எங்கே எப்படி இருக்கும்னா வந்து இந்த ஹில்லில் ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது ஏறுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறிடலாம். ஆனால் இந்த இறங்குறது பார்த்திங்களா, இறங்குறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா நார்த்துலேருந்து லோடு அதிகமாக ஏற்றிட்டு வெங்காயமோ இல்லை மற்ற அரிசிகளோ அங்கே நார்த்துலேருந்து இந்த ஒரு ரோடு தான் வந்து வந்தாகும் நம்ம கீழே. அப்படின்ற போது வெயிட் நம்ம என்ன தான் பிரேக் அடித்தாலுமே அந்த வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்து பிரேக் பிடிக்காது. அதனால் அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடும் இதுதான். தென் நாங்கள் வந்து இந்த ராயக்கோட்டை அந்த ஒசூர் போகும்போது வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபீல்டில் எல்லாமே வந்து லைட் போட்டிருந்தாங்க. ஃபீல்டில் லைட் போட்டிருந்தாங்க. அது என்னடான்னு கேட்கும்போது இங்கே டைவர்ஸ்ட்டு இங்கே லோக்கலில் கேட்டால் வந்து தக்காளி பழம் ஃப்ரூட்ஸ்க்கு பழத்துக்கு வந்து தக்காளி பழத்துக்கு இந்த மாதிரி லைட் போட்டுவிட்டோன்னா அது வந்து அதிக ஈல்டை கொடுக்கும், ஏன்னா அதுக்கு வெளிச்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டிருக்காங்க. அது ட்ராவல் போகும் நிறையா இடத்துல லைட் போட்டுருக்காங்க. பார்க்கவே நைட்டு சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கு பார்க்குறதுக்கே. அது நீங்கள் வாங்க தூரத்தில் பாருங்கள், அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல ஃபோனில். ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண ஐட்டத்தை உங்களுக்குமே தெரியும், யாராவது வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எந்திரன் படத்தில் இந்த ரோபோட்ஸ்லாம் எங்கே நிற்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரு ரீச் ஆகிடுச்சிங்க. டேரெக்டாக மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னா என்ன மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் மார்க்கெட். அதாவது நம்ம சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெங்காய மார்க்கெட் யஸ்வந்த்பூர் மார்க்கெட் தான். அங்கே வந்து வெங்காயம் மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், கோகோனட், கார்லிக்கு இன்னும் ஒரு சில பொருட்கள்ஸ்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. அங்கே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் வந்து தேங்காய் சப்ளை பண்ண தாங்க போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தாசன்புரா மார்க்கெட். யஸ்வந்த்பூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அதாவது அந்த சிட்டிக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கிறதால ஃப்யூச்சரில் வந்து அந்த யஸ்வந்த்பூர் மார்க்கெட் எல்லாமே வந்து இங்கே தான் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய கடை இங்கேயே ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் கடை இங்கே இருக்குது. அதனால் அவருடைய கான்டாக்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே தேங்காய் சேல்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட நம்ம கேட் பாஸ்லாம் போட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் வந்துட்டுருக்காரு பார்த்துட்டு ஒரு விடிய காலம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி இருக்கும். செம்ம குளிர் இந்த இடத்துல. அதாவது இந்த வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜனவரி மாதம் எடுத்தது. செம்ம குளிர். வெயிட் பண்ணி மார்னிங் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து தேங்காய் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது இன்னும் அங்கேருந்து இன்னும் தேங்காய்க்கு அப்ரூவ் ஆகலை. மற்ற வெஜிடபிள்ஸ் அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம் அண்டு ஜிஞ்சரு, பூண்டு இந்த 4மே இங்கே சேல்ஸ் பண்ண தேங்காய் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பியும் அங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி யஸ்வந்த்பூருக்கு வந்தாச்சுங்க. யஸ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கு அந்த ஏபிஎம்சி யார்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து தேங்காய் மண்டியில் நிறைய தேங்காய் விற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம தேங்காய் வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிரைவர் வந்து நேற்று கவர் பண்ணப்படுறதை எடுத்துகிட்டு அந்த முன்னாடி அந்த பேம்பு இருக்குங்களே, அந்த பேம்பு ஸ்டிக்ஸ் அந்த தேங்காய் உள்ள தேங்கி நிற்குதுங்களா, அதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் இங்கே அன்லோட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா இந்த காய் வந்து பச்சைக்காய், அதாவது விளைச்சல்
விளைச்ச பச்சைன்னு சொல்லுவாங்க. நல்லா விளைஞ்ச காய் பச்சை. ஆனால் இது வந்து பிஸ்கெட் ஆவல, பிளாக் ஆவல். அதாவது இது 2த்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காய் பறித்து ஒரு 60 நாள் காய் பறித்து ஒரு 20 நாள் வந்து காய் 20 நாள் காய போட்டால் அந்த கலர் மாறும். பிளாக்காக மாறும், பிஸ்கெட்டாக மாறும். அப்படி மாறும் போச்சுன்னா அது ஒரு தனி ரேட். பச்சை ஒரு ரேட். இதை விட ஒரு ரூ. 2 ரூ. 3 கூட இருக்கும் அந்த ப்ரௌன் கலர், பிளாக் கலர். மினிமம் ஒரு ரூ. 3 கம்மி இல்லாமல் கூட தான் இருக்கும். சரி, நான் அந்த ப்ரைஸ்லாம் கால்குலேஷன் பண்ணி வேறு ஒரு மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸ்லாம் கனெக்ட் பண்ணி நான் தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போது அந்த சில அந்த 2-3 நாள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து தேங்காய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து திரும்பியும் யஸ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கே நான் கொண்டு வந்துட்டேன் தேங்காவை. இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பிளாக் தான் ஓடும், இந்த மாதிரி பச்சை ஓடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேண்டிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு ₹5 கம்மியாக கொடுத்தேன். ஸோ எனக்கு இது நட்டம் தான். அது வந்தால் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சின்ன சின்ன லாஸ் வராமல் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதுலேயும் நமக்கு லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி புதுக்காய் எங்கே ஓடும்னா சென்னை மாதிரி ஒரு இடம் தான் ஓடும். ஏன்னா அங்கே போன உடனே டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. பிளாக்கை விட வந்து இந்த பச்சைக்காய் வந்து ரேட் ரொம்ப கம்மிங்கிறதால வந்து அங்கே வந்து டக்குன்னு சேல்ஸ் பண்ணுறவங்க இங்கே வந்து பிளாக் தான் ஓடும். ஏன்னா இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க, ரொம்ப சேல்ஸ் பண்ணுறவங்க, லோக்கல் வியாபாரிக்கிறாங்க பிளாக் தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த காய் டக்குன்னு அழிடும், டக்குன்னு வீணாக போயிடும், இதுக்கு லைஃப் இருக்காது. ஆனால் பிளாக் தான் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம், இன்னும் கூட அவங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து பெங்களூர் வந்து எப்போவுமே வந்து பிளாக் தான் யூஸ் ஆகும். அதனால் யாராவது இதுக்கப்புறம் தேங்காய் வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்பேஸுக்கும் ஒரு பிளேஸுக்கும் வந்து எந்த தேங்காய் ஓடும், எந்த தேங்காய் ஓடாது ஃபஸ்ட்டே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெங்களூருக்கு இந்த மாதிரி பச்சை செட் ஆகாது, பிளாக் தான் வாங்கணும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ட்ரேடோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.